அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 8 ரெண்டுமே சேர்ந்து படிக்கணும். ஸ்லோகா நம்பர் 8 and 9 படிக்கலாம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்துலையும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஒரு ஞானியுடைய வே ஆஃப் லைஃப் அதை வந்து இங்கே சொல்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஞானி கர்மயோகம் ஃபாலோ பண்ணி ஞானயோகம் ஃபாலோ பண்ணி இப்போ ஞானியாகவும் அவர் வந்து ஆயாச்சு. அவர் வந்து எதர் கிரகஸ்த ஞானியாக இருக்கலாம், இல்லைனா சந்நியாச ஞானியாகவும் இருக்கலாம். இந்த ஸ்லோகம், இந்த ரெண்டு ஸ்லோகமுமே வந்து ரெண்டு ஞானிக்கும் பொருந்தும். ஆக்டிவாக இருக்கிற ஞானியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வித்ரான் ஸ்டேட்டில் இருப்பாள்ல அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு ஞானியாக இருந்தாலும் சரி. இப்போ சில பேர் இருப்பா, ஒரே ஆசிரமத்திலே உட்காந்துட்டு இருப்பா, எங்கேயுமே வெளியில் எங்கேயுமே போக மாட்டேன். இப்போ நம்ம ரமண மகரிஷிலாம் எடுத்துட்டோம்னா நிறைய காலத்தில் நிறைய காலத்துக்கு ஒரே பிளேஸ்லேயெல்லாம் இருந்திருக்கார். இப்போ சில ஞானிஸ்லாம் இருக்கா, கிரேட் ஞானிஸ், வெரி வெரி ஆக்டிவாக இருந்தவாளையும் நாம் வந்து பார்த்துருக்கோம். யார் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஆதிசங்கரர் எடுத்துக்கலாம். ஆதிசங்கரர் வந்து ட்ராவல் பண்ணாத இடமே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேதார்நாத்தில் ஒரு கோவில் இருக்குது, காஷ்மீரில் ஒரு கோவில் இருக்குது. அப்போ எல்லா இடத்துக்கும் அவர் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி போயிருக்கார். அப்புறம் அது மட்டும் இல்லை, நிறைய பேரோட வாதம்லாம் பண்ணி அத்வைதத்தை எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்கார். நிறைய வேதாந்த கிரந்தங்களை எழுதியிருக்கார். நிறைய பக்தி சம்பந்தமான ஸ்லோகங்களும் வந்து நம்மளுக்கு கணேச பஞ்சரத்னம் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்களும் வந்து ஆதிசங்கரர் நம்மளுக்கு பண்ணியிருக்கார். அப்புறம் ஷண்மத ஸ்தாபனம் அதையும் பண்ணியிருக்கார். ஒரு கிரகஸ்தனை காட்டிலும் எவ்வளோ வேலை வந்து சங்கரர் வந்து பண்ணியிருக்கார். எப்படி அவரால் பண்ண முடிஞ்சுது? பிகாஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட். இப்போ ஆசிரமத்திலேயே ஸ்டே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா வெளியில் நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாலும் சரி, காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா டிட்டாச்மெண்ட், பற்றற்று இருக்கிறது. அப்போ பகவான் சொல்கிறார், ஒரு ஞானிக்கு அகம் நைவ கிஞ்சித்து கரோமி அப்படின்னு தெரியும், நான் எதையுமே பண்ணுறதில்லை அப்படின்னு அந்த ஞானிக்கு தெரியும். ஏன்னா அந்த ஹையர் ஐ இருக்கே, ஆத்மஸ்வரூபம் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஏன் ஆத்மா எதுவுமே பண்ணுறது இல்லை? ஆத்மா ஏன் அக்கர்த்தா? ஆத்மாவால் எந்த ஆக்ஷனும் ஏன் பண்ண முடியாது? இப்போ ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூவ்மெண்ட்டு இருக்கணும். இப்போ ஆத்மாவால் மூவ் பண்ண முடியுமா? ஆத்மா சர்வ வியாபி, சர்வகதா, எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி அது வந்து வியாபிச்சு இருக்கு. அதனால ஆத்மா வந்து அகர்த்தா. இப்போ வந்து கை இப்படி நகர்த்தும் போது லைட் மூவ் ஆகுமா? லைட்டுனால மூவ் ஆக முடியாது. லைட்டு வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்கிற மொத்த ஸ்பேஸ்லேயும் இப்போ வந்து பர்வேடு பண்ணி இருக்கு, லைட்டு வந்து மூவ் ஆகாது. அப்போது அந்த ஞானிக்கு என்ன தெரியுது? நான் அக்கர்த்தா அபோக்தா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பாடி, மைண்டு, சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் பின்ன இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது 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 அதோட வேலையை பண்ணின்னு இருக்கு. கண் என்ன பண்ணும்? பார்க்கும். உலகத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை கண்ணு பார்க்கும். காது என்ன பண்ணும்? என்னெல்லாம் சவுண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்கும்.
இப்போது இந்த ஞானிக்கு இப்போ ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அடையணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டிசையர் இருக்குமா அப்படின்னா எந்த டிசையரும் ஞானிக்கு இப்போ இருக்காது. அப்போ ஞானி நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாளே, அது பின்ன எப்படி பண்ணுறா அப்படின்னா, எது வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிட்டர்மின் பண்ணுறது? ஞானிக்கு எதுவும் தனக்கு அப்படின்னு அடைய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பூர்ணகா. அப்போ ஆனால் இப்போ சங்கராச்சாரியார் வந்து இவ்வளோ ஆக்ஷன்ஸ் பண்ணாரே, எதை வந்து அவரை பண்ண வைக்கிறது அப்படின்னா, அவர் இருந்த காலகட்டத்தில் அந்த சொசைட்டிக்கு இப்போ என்ன தேவைப்படுறதோ அதுக்கேற்ற மாதிரி அவளோட ஆக்ஷன்ஸை அவள் வந்து மாடிஃபை பண்ணிப்பா. இப்போ ஞானியோடைய ஆக்டிவிட்டீஸுக்கு எது மோட்டிவேஷன்? லவ் அண்ட் கம்பேஷன். அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து ஏதாவது ஒரு பர்சனையோ ஒரு விஷயத்தையோ ஒரு ஈவெண்ட்டையோ லவ் பண்ணணுமா அப்படின்னா கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம். நேச்சுரலாகவே அவளுக்கு வந்து இந்த லவ் அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் தி சொசைட்டி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அந்த உண்மையான ஸ்வரூபம் இருக்குல்ல, இன்னேட்டு நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது என்னதுன்னா லவ் அண்ட் கம்பேஷன் தான். எல்லார்கிட்டையும் அது இருக்குது. ஆனால் ஏன் நம்மளால் அதை காமிக்க முடியறதில்ல? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? தேக அபிமானம் இருக்குது, செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறதுனால. செல்ஃபிஷ்னஸ் ஏன் இருக்குன்னா தேக அபிமானம் இருக்கிறதுனால. அப்போ அபிமானம் போயிடுத்துன்னா நேச்சுரலாக செல்ஃபிஷ்னஸ் போயிடும். செல்ஃபிஷ்னஸ் போயிடுது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் கம்பேஷன் இப்போது எக்ஸ்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த லவ் அண்ட் கம்பேஷனை எப்படி தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கும்? ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன் மூலமாகத்தான் அது தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கும். அப்போ அந்த ஞானியை சுற்றி வந்து இப்போ கொஞ்சம் புவர் பீப்புள் இருந்தானா ஞானி என்ன பண்ணுவார்? தன்கிட்ட ஏதாவது பொருள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். இப்போ அந்த அவர் சுற்றி இருக்கிற இடத்துல இக்னோரன்ஸ் இருக்குது அப்படின்னா ஞானி என்ன பண்ணுவார்? நாலெட்ஜை அந்த இக்னோரண்ட் பீப்புளுக்கு கொடுப்பார். புக்தி முக்தி பிரதாதாச்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. என்ன தேவையோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போது அவரோட உடம்பையும் மனசையும் அந்த ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படுற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண வைப்பா. இப்போ அவளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? தார்மிக் ஆக்ஷன்ஸாக தான் எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்கும். எப்போ வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுற ஆக்ஷன் வந்து அதார்மிக்காக ஆகிறது? எதனால் நம்ம வந்து அந்த அதர்மமான ஆக்ஷன் செய்யணும்னு ஆசை வருது? தேக அபிமானம் இருந்ததுனா தான் அதர்மமான ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஆசை வரும். அது போயிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸும் நேச்சுரலாகவே வந்து தர்மமான ஆக்ஷன்ஸாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆக்ஷன்ஸ் அந்த ஞானி இப்போ பண்ணுறார்? பஷ்யன், ஸ்ருண்வன், ஸ்பிருஷன், ஜிக்ரன், அஷ்ணன். இதெல்லாம் என்னது? பஞ்ச ஞானேந்திரிய கர்மாணி. பஷ்யன்னா பார்க்கறது, ஸ்ருண்வன்னா கேட்கறது, ஸ்பிருஷன்னா தொட்டு பார்க்கறது, ஜிக்ரன்னா மூந்து பார்க்கறது, அஷ்ணன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கறது. அப்போ ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணும்? அதோட கர்மாவை அது தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஞானியாக ஒரு பர்சன் ஆயிட்டா அப்படின்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது நின்று போயிடுமா? நமக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதோ அதே மாதிரி தான் ஞானிக்கும் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? கர்மேந்திரியங்களுடைய ஃபங்க்ஷனையும் வந்து ஞானி அலோவ் பண்ணுவார். ஸ்வபன், ஸ்வஷன், பிரலபன், விஸ்ருஜன், கிருண்ணன், உன்மிஷன், நிமிஷன், கச்சன். கச்சன் அப்படின்னு சொன்னால் நடக்கிறது. ஸ்வபன் சுஷுப்தி அவஸ்தா, தூங்கிறது, படுத்துக்கிறது. ஸ்வஷன் மூச்சு, ப்ரீதிங். பிரலபன் பேசுறது அப்படின்னு அர்த்தம். விஸ்ருஜன் அப்படின்னா அந்த வேஸ்டெல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுற ஆக்டிவிட்டி. கிருண்ணன் வாங்கிக்கிறது ஆர் பிடிச்சிக்கிறது, ஹோல்டு பண்ணுறது. உன்மிஷன் கண்ணை திறக்கிறது, நிமிஷன் கண்ணை மூடுறது. இந்த எல்லா ஆக்ஷன்ஸும் கண்டினியூ ஆகும். நோ சேஞ்ச் இன் தி ஆக்ஷன்.
स्थितः प्रज्ञस्य का भाषा समाधिस्तस्य केशव स्थिततीर् किं प्रभाषेत किमासीत प्रजेत किम् எங்கேயோ கேட்டிருக்கோம். இதை செகண்ட் சாப்டரில் கேட்டோம். அந்த விஷயந்தான் இங்கே சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு ஞானி அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஞானி அப்படின்னு சொன்னால் தாடியெல்லாம் வச்சுட்டுருக்கணும். அப்புறம் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் டைரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடாது. அப்புறம் அவர் வந்து மோட்டு வேலையை எங்கேயோ பார்த்துட்டு இருக்கணும். திடீர்னு அவர் வந்து சிரிக்கணும். அப்புறம் திடீர்னு வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படின்னு நாம் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பர்சன் அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா உடனே என்ன முத்திரை? அஞ்ஞானி, அவர் ஞானி இல்லை அப்படின்னு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஞானினா யாருன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லை? ஞானமுடையவன் ஞானி. என்ன ஞானமுடையவன்? உனக்கு வந்து எனக்கு வந்து குழந்தை பிறக்குமா, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுமா, அந்த ஞானம் இல்லை. அதெல்லாம் வந்து சித்தி. இது என்ன ஞானம்? உனக்கு வந்து நீ இப்போ உனக்கு குழந்தை இல்லைனாலும் சரி, குழந்தைகள்லாம் இருந்தாலும் சரி, எப்படி நீ வந்து சந்தோஷமாக வாழறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ஞானிக்கிட்ட நீங்கள் போகணும். கற்றுக்கிறதுக்கு இந்த ஞானிக்கிட்ட போகணும். இந்த ஞானிக்கிட்ட போய் இது எனக்கு நடக்குமா, அது எனக்கு நடக்குமா, அந்த ஞானி இல்லை. இவர் ஆத்ம ஞானி. அதனால நாமளே ஒரு ஐடியாவெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் அவர்கிட்ட இல்லை, அதனால் இவர் ஞானியாக இருக்க முடியாது. நாம் யார் ஞானியா ஞானி இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு இல்லையா? ஒரு ஞானியை வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்னா நம்மக்கிட்ட அந்த ஞானம் இருந்தால் தானே அவர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். அப்போ ஞானி அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார்னா, நாம் எல்லாம் ஆர்டினரியாக எப்படி இருக்கோமோ. ஞானி கோவப்படுவாரா? தாராளமாக கோவப்படுவார். ஞானி சாப்பிடுவாரா? பசிக்குமா ஞானிக்கு? நம்மளோட ஒன்றும் நல்லாவே பசிக்கும். ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுவாரா? பேஷாக சாப்பிடுவார். எல்லாமே நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே ஞானியும் வந்து பண்ணுவார். ஆனால் அப்போ அவர் ஏன் ஞானி? ஏன்னா அவர்கிட்ட ஞானம் இருக்குது. அவர்கிட்ட அந்த ஆட்டிடியூடு வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. அறிவு வந்ததுனால ஆட்டிடியூட் அவருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆனதுனால அவருக்கும் நம்மளுக்கும் எங்கே வித்தியாசம் இருக்குன்னா, பாக்கி விஷயங்களுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாள்ல, அதுலேயும் நம்மளால் வந்து டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 4 வாரத்துக்கு அழறோம்னு வச்சுக்கோங்க. ஞானி என்ன பண்ணுவா அப்படின்னா, என்னாச்சு அவருக்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னா வாட் அப்படின்னு கேட்பார். இம்மீடியட்டாக அவரால் வந்து ஸோ வாட் அப்படின்னு வந்து ஞானியால் கேட்க முடியும். ஆனால் இதே அக்ஞானி என்ன ஆகிடுவான்னா, ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அக்ஞானிக்கு வந்து ஷாக் ஆகிடும். ஞானிக்கு ஷாக்கு ஆகாது. ஆகாத நிவர்த்திஹி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஞானம் வந்து ஷாக் அப்சார்பராக இருந்து ஞானியை ஷாக்கிலிருந்து காப்பாற்றும். ஒரு பர்சனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இங்கே ஏதாவது வந்து மகிழ்ச்சியான செய்தி சொன்னாலும் பிரச்சனையாயிடும், துக்கமான செய்தி சொன்னாலும் அந்த பர்சனுக்கு பிரச்சனையாயிடும். இப்போ வந்து அந்த பர்சனுக்கு 10 lakhs ப்ரைஸ் மணி வந்திருக்கு. இப்போ அந்த பர்சன்கிட்ட போய் கன்வே பண்ணணும். ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் பயப்படுறா, ஐயோ இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல், இதை சொன்னால் ஏதாவது ஆயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அவன் டாக்டர் கிட்ட வந்து இது எப்படியாவது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க டாக்டர் அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த டாக்டர் தான் வந்து அவர் இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு ஹார்ட்டுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த டாக்டர் வந்து வேறு எப்படி இல்லாமல் விதவிதமாக சொல்லி அவரோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் 10 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணி கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீள் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்கிட்ட கேட்குறேன். என்ன டாக்டர் நீங்கள் இப்படி கேட்குறீள், என்னை இவ்வளோ நாள் உயிரோடு வாழ வச்சதே நீங்கள் தான், உங்களுக்கு பாதி பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு டாக்டருக்கு வந்து ஷாக் ஆகி டாக்டர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அந்த மாதிரி இந்த ஷாக் அப்சர்வர் வந்து ஞானி கிட்ட வந்து டெஃபினட்டாக இருக்கும். அக்ஞானி வந்து எந்த விஷயத்தை கேட்டாலும் வந்து ஷாக் ஆகிடுவான். ஸோ வேதாந்தம் ஆர் கீதா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னா, கோயிங் ஃப்ரம் வாட் டு ஸோ வாட், இதை வந்து நம்மளால் இங்கே
கற்றுக்க முடியும். ஸோ உன்மிஷன் நிமிஷன் அப்படி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே. ஞானிக்கு வந்து தன்னுடைய உடம்பு ஜடம் அப்படின்னு தெரியும், பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். உலகம் எதனால் ஆக்கப்பட்டது? உலகமும் பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. அப்போ இந்த பாடியும் உலகமும் என்ன பண்ணும்? டிரான்சாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த டிரான்சாக்ஷனை நிறுத்த முடியாது, அந்த இன்டராக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது. என்ன இன்டராக்ஷன் பண்ணுறதோ அதை பண்ணட்டும். அதை பேஸ் பண்ணி என்னுடைய பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ்ஸு இல்லை அப்படின்னு ஞானிக்கு தெரியும். அதனால் வந்து இங்கே ஞானியும் நம்மளை மாதிரி சாதாரணமான ஒரு லைஃப்பை தான் லீட் பண்ணுவான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு? நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமும் ஞானி ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஞானியானவர் எப்படி ஒரு ஆர்டினரி பர்சன் சாப்பிடுவாரோ, தூங்குவாரோ, பேசுவாரோ, அதே மாதிரி தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவார். ஆனால் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து பாக்கி விஷயங்களுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அறிவு வந்ததுனால ஆட்டிடியூட் வந்து இந்த ஞானிக்கு சேஞ்ச் ஆகி இருக்கும். ஏன்னா இந்த ஞானி வந்து அந்த ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணிட்டார். இப்போ எப்படி வந்து ஞானியால் வந்து ஹையர் ஐயை டிஸ்கவர் பண்ணினதுக்கப்புறம் இந்த லோவர் ஐ இருக்குல்ல, பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் எப்படி அவருக்கு இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி நிறைய வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருந்தா இல்லையா, சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆர் வீரர்கள் வந்து இருந்தா. அவளெல்லாம் நீங்கள் பார்த்தேன்னா அவள் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுறதுனாலேயே அவளை வந்து நிறையா தண்டனையெல்லாம் கொடுத்தா இல்லையா. அந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து ரொம்ப கொடூரமான தண்டனைனா இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயிலில் போடுறது, அப்புறம் செக்கு இழுக்க வைக்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு கொடுத்தா. இப்போ அந்த சுதந்திர போராட்ட தியாகி இருக்காள்ல, அவகிட்ட போயிட்டு அந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் போய் இவ்வளோ வந்து உனக்கு தண்டனையெல்லாம் வந்து இப்படி கொடுக்குறாளே, நீ எதுக்கு இந்த போராட்டத்திலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற, பேசாமல் விட்டுட அப்படின்னு சொன்னால் அவள் என்ன சொல்லியிருப்பா? சுதந்திரம் வர வரைக்கும் டெஃபினட்டாக நான் போராடியே தீருவேன். அப்போ இந்த மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் அவள் எப்படி எடுத்துகிட்டு இருப்பா? ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக அவளுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவளுக்குள்ள இந்த ஐடியாலஜிக்கல் ஐ ஒன்று இருக்குல்ல, ஆர் நான் வந்து இந்தியன், எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு ஒரு ஐ இருக்குல்ல, அந்த ஐயை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த பாடி, மைண்டு, சென்ஸு அதெல்லாம் அண்டர்கோ பண்ணுற அந்த கஷ்டம் அவளுக்கு டெஃபினட்டாக பெருசாகவே தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு விஷயத்தை விட இன்னொன்று சுப்பீரியர் அப்படின்னு நம்மளுடைய புத்திக்கு புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் அந்த இன்னொரு விஷயம் எப்படி ஆகிடும்? ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன், அந்த உப்பு போட்டாச்சுன்னா தண்ணியில் கரைஞ்சிடும்ல உப்பு. இப்போ அந்த தண்ணியில் இருக்கிற சால்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவாப்ரேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரு கண்டிஷன் போட்டால், இப்போ எப்படி வந்து அந்த தண்ணியில் இருக்கிற உப்பை ரிமூவ் பண்ணலாம்? நம்ம அதுக்கு மேலே 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 தண்ணியை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ தண்ணியில் உப்பு இருக்காதானா? டெக்னிக்கலி உப்பு இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டில் இருக்கிறதுனால அது இருக்கிறதே இப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு 2 ஐ இருந்ததுல, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஐ ஒன்று, ஐடியாலஜிக்கல் ஐ ஒன்று, அதுக்கப்புறம் ஆர்டினரி பாடி, மைண்டு, சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் நான் அப்படிங்கிற ஒரு ஐ இருந்தது. இப்போ அந்த பாடி, மைண்டு, சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் வந்தது. எவ்ரி டைம் அது கஷ்டப்படும் பொழுது மறுபடியும் மறுபடியும் வந்தே மாத்திரம் சொன்னாவா.
ஏன் சொன்னால், ஏன்னா ஐடியாலஜிக்கல் ஐ வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதுதான் வந்து அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இப்போது அந்த மாதிரி இப்போ இந்த ஞானிக்கு என்ன தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வெறும் அகங்காரா ஐ. இது ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன், டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் நான் ஆத்மா ஐ. இப்போ அந்த ஹையர் நேச்சர் தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், லோவர் நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். அதனால் அதுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்க்கெலாம் ஞானி எப்படி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு எதுக்கு ஏற்பட போகிறது? எதிர் உடம்புக்கோ மனசுக்கோ இதுக்கு தான் வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. அப்போ அது ஞானிக்கு தெரியும் அதெல்லாம் வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த விஷயம் ஞாபகம் இருக்கிறதுனால அவரோட டே டு டே டிரான்சாக்ஷன்ஸில் அவர் அஃபெக்ட் ஆகாமல் தன்னுடைய வேலையை அவரால் வந்து பண்ண முடிகிறது. இதுதான் வந்து ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் வந்து இருப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம்.